வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல மேக்கப் அப்படின்ற phrasal verb எத்தனை விதமா எந்தெந்த அர்த்தத்துல எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். பொதுவா மேக்கப்பா நம்ம நவுனா யூஸ் பண்ணுவோம். காஸ்மெட்டிக்ஸ் அப்ளை பண்றதுங்கிற அர்த்தத்துல யூஸ் பண்ணுவோம். அது இல்லாம வேற எந்த அர்த்தத்துல எல்லாம் இந்த மேக்கப்ன்ற phrasal verb யூஸ் பண்ணலாம். முதல்ல நம்ம பார்க்க போறது இந்த மேக்கப்ப நாம reconcile, அதாவது சமாதானமா போறது, சமரசமாகு அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்ப அவங்களுக்குள்ள பெரிய சண்டை வந்துருச்சு. ஆனா அடுத்த நாளே அவங்க சமாதானம் ஆயிட்டாங்க, சமரசம் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லணுமானா, they had a big fight but they made up the next day. இப்படி நம்ம சொல்லலாம். They had a big fight but they made up the next day. இப்படி நம்ம சொல்லலாம். இப்போ இதே வச்சு ஒரு கொஸ்டின் சொல்லலாம். அவங்க இன்னுமா சமாதானம் ஆகல அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? ஒரு எக்ஸ்பெக்டேஷனை காட்டுறதுக்கு நம்ம பொதுவா பாசிட்டிவ் கொஸ்டின்ஸ்ல எட்ட யூஸ் பண்ணுவோம். Have they made up yet? Have they made up yet? இப்ப அதே மாதிரி அவங்க இன்னும் சமாதானம் ஆகலையா? Haven't they made up yet? ஆல்மோஸ்ட் ரெண்டும் ஒண்ணுதான். நம்ம எப்படி வேணா கேட்கலாம். அதே மாதிரி ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் கூட சொல்லிடுவோம். நான் இனிமே அவளோட சமாதானமா போக போறது இல்ல. I'm not going to make up with her again. I'm not going to make up with her again. சோ இந்த மாதிரிலாம் இந்த மேக்கப்ன்ற phrasal verb நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்த அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்மள இமேஜினேஷன்ல ஃபேப்ரிகேட் பண்ணி ஒரு ஸ்டோரியவோ, ஒரு எக்ஸ்கியூஸையோ, இல்லைன்னா ஒரு பாட்டையோ எதையாவது ஒண்ணு நம்ம வந்து கிரியேட் பண்ணோம் அப்படின்னா, அப்ப நம்ம மேக்கப்ன்ற phrasal verb நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ அவன் வந்து ரொம்ப லேட்டா வந்துட்டான். ஆனா ஏதோ எக்ஸ்கியூஸ் எல்லாம் சொன்னான். சோ அது வந்து அவனோட இமேஜினேஷன்ல சொன்னது. அது வந்து உண்மை இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த இடத்துல நம்ம மேக்கப்ன்ற phrasal verb வச்சு சொல்றோம். டோல்டுன்னு சொல்லாம. He was late and made up some excuses. He was late and made up some excuses. அதே மாதிரி அந்த சின்ன பொண்ணு ஒரு சுவாரஸ்யமான கதையை அவளா உருவாக்கி சொன்னா. இமேஜினேஷன்ல உருவாக்கி சொன்னா. She made up an interesting story about a little girl. She made up an interesting story about a little girl. அதே மாதிரி பாட்டு, நீயா ஒரு பாட்டை உருவாக்க முடியுமா? சோ உருவாக்குறது அப்படிங்கிறது இந்த மேக்குடைய ஒரு பேசிக்கான மீனிங். அதை வச்சு நம்ம இங்க இந்த இடத்துல சொல்றோம். So can you make up a song for our school performance? எங்க ஸ்கூல் ப்ரோக்ராம்காக ஒரு பாட்டை நீயா உருவாக்கி கொடுக்க முடியுமா? Can you make up a song for our school performance? இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணலாம். இப்போ தேர்ட் மீனிங் மேக்கப் அப்படின்றது என்னன்னா, இதெல்லாம் சேர்ந்துதான் இதை உருவாக்குது அப்படின்னு சொல்றதுக்கு. டு கான்ஸ்டிடியூட் சம்திங், நிறைய விஷயங்கள் சேர்ந்து ஒன்ன உருவாக்குது அந்த மாதிரி சொல்றதுக்கு. இப்போ நம்ம வந்து ஒரு கேக் செய்யறோம் அப்படின்னா அதுல நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லையா? கேக்குக்கான மாவு, சர்க்கரை, முட்டை, பால் இதெல்லாம் சேர்ந்துதான் இந்த கேக் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். The cake is made up of flour, sugar, eggs and milk. இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். இப்ப அதே மாதிரி 56% of women சேர்ந்துதான் the total population, the student population அவங்களும் ஒரு பார்ட் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். Women make up 56% of the student population. நிறைய நாடுகளை சேர்ந்த பிளேயர்ஸ் எல்லாம் சேர்ந்ததுதான் இந்த டீம். The team is made up of players from different countries. இப்போ நம்ம பார்க்க போறது இதே மேக்கப்பை நம்ம வந்து காம்பன்சேட் பண்றது அப்படிங்கிற அர்த்தத்திலையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏதோ ஒரு லாஸ், டைம் லாஸ் ஆகலாம், பணம் லாஸ் ஆகலாம், ஏதோ ஒண்ணு லாஸ் ஆயிடுச்சு, அதை காம்பன்சேட் பண்றது. இந்த அர்த்தத்திலையும் நம்ம மேக்கப்பை யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் இன்னைக்கு சீக்கிரம் கிளம்பணும். இன்னைக்கு நான் ஒர்க் பண்ணாத டைம் இருக்கு இல்லையா? அதை நாளைக்கு ஒர்க் பண்ணி அந்த டைமை நான் வந்து காம்பன்சேட் பண்ணிடுறேன் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். I have to leave early today. Can I make up the time tomorrow? I have to leave early today. Can I make up the time tomorrow? இந்த மாதிரி நம்ம கேட்கலாம். இப்போ நமக்கு நிறைய லாஸ் ஆயிடுச்சு. இந்த லாஸை காம்பன்சேட் பண்றதுக்கு நம்ம கடுமையா உழைக்கணும். We have to work hard to make up for the loss. We have to work hard to make up for the loss. மேக்கப் உடைய அடுத்த அர்த்தம் என்ன அப்படின்னா, எதையாவது ஒண்ணு ப்ரிப்பேர் பண்றது, அரேஞ்ச் பண்றது. இந்த அர்த்தத்திலையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கான அறையை அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க, அவங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க அந்த மாதிரி சொல்றதுக்கு. The maid will make up your room later. The maid will make up your room later. அதே மாதிரி நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற லிஸ்ட்டை கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க முடியுமா? Could you make up a list of all the things that need to be done? Could you make up a list of all the things that need to be done? இப்போ கடைசியா நம்ம பார்க்க போறது இதே மேக்கப்பை நாம ஏதாவது ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும் இல்லையா? அதை காம்பன்சேட் பண்றது. இப்போ நமக்கு வந்து இவ்வளவு பணம் தேவைப்படுது, ஆனா இங்க கிட்ட இவ்வளவுதான் பணம் இருக்கு. அந்த டிஃபரன்ஸை வந்து காம்பன்சேட் பண்றதுக்கு யாராவது பணம் கொடுக்கணும் அந்த மாதிரி சொல்றதுக்கு. அதே மாதிரி டீம் வரணும் அப்படின்னா, ஒரு டீமை உருவாக்கணும் அப்படின்னா நமக்கு 6 பேர் தேவையான 4 பேர் தான் இருக்காங்க. இன்னும் 2 பேர் இருந்தாதான் நம்ம ஒரு டீம் உருவாக்க முடியும்னு சொல்றதுக்கு நம்ம மேக்கப்பை யூஸ் பண்ணுவோம்.
என்கிட்ட 20,000 இருக்கு. ஆனா எனக்கு 25,000 வேணும். இந்த டிஃபரன்ஸ எங்க அப்பா, அம்மா குடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. காம்பன்சேட் பண்ணி குடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி நம்ம வச்சுக்கலாம். So I have 20,000 rupees and I need 25,000. And my parents have promised to make up the difference. My parents have promised to make up the difference. அதே மாரி நம்ம வந்து ஒரு டீம உருவாக்கணும் அப்படின்னா, நமக்கு இன்னொரு பாய் தேவை. We need one more boy to make up a team. We need one more boy to make up a team. சோ இந்த வீடியோல நாம மேக்கப் அப்படின்ற ஃப்ரேசல் வெர்ப எந்தெந்த அர்த்தத்துல எல்லாம் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ சோ மச்.